Hi friends, welcome to Aari Creatives. லாஸ்ட் tutorial வீடியோஸில் வந்து நம்ம பேட்டர்ன் ஸ்டிச்சோட டைப் 1 வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பேட்டர்ன் ஸ்டிச்சோட டைப் 2 வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் ஏற்கனவே வந்து நம்ம பேட்டர்ன் 1 வந்து திலகம் ஷேப்பில் போட்டோம். ஸோ பேட்டர்ன் 2 வந்து அதுவே வந்து அந்த திலகமே வந்து இன்வெர்ட்டட், அதாவது தலைகீழாக வந்து அந்த திலகம் வந்து போட்டுட்டு நம்ம போட போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு ஒர்க்கில் வந்து இந்த ஸ்டிச்சை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பேட்டர்ன் டைப் 1 போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திலகம் ஷேப்பில் இங்கேருந்து வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே பேட்டர்ன் ஸ்டிச்சில் டைப் 2 வந்து ஸ்டிச் வந்து நீங்கள் உங்களோட ஒர்க்குக்கு வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பெட்டல்ஸோட அந்த லீஃபோட இந்த பிளேஸ்லேருந்து வந்து நீங்கள் உங்கள் ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து இதுக்கான டிஃப்ரென்ஸு. இதை வந்து நம்ம இங்கே ஷார்ப் எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதே டைப் 2 வந்து நம்ம இந்த பேக் சைடு இங்கேருந்து வந்து நம்ம ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம திலகம் ஷேப்பை வந்து தலைகீழாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே செயின் ஸ்டிச் வந்து ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸுமே வந்து நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிவிட்டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் வந்து ரொம்பவே நேராக வரும். பேட்டர்ன் ஸ்டிச்சோட டைப் 1 வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே பஞ்ச் பண்ணி அப்படியே பட்டன் ஹோல் ஸ்டிச்சாக வந்து நம்ம இறக்கிட்டு இப்படி பண்ணிவிட்டு ஒரு லைனுக்குமே வந்து நம்ம என் நாட் போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ டைப் 2 வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த கார்னரில் அந்த அவுட்லைனில் வர சரி த்ரெட் அந்த லூப்பில் இருக்கிற சென்டர்லேருந்து வந்து நம்ம சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்ட்ராண்ட் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதுக்குள்ளேருந்து எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம இந்த ஸ்டிச்சுக்கும் அந்த அவுட்லைனுக்கும் நடுவில் வந்து கேப் வந்து விழாமல் இருக்கும். ஸோ நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கிற எல்லா லைன்ஸ்க்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறோம். டைப் 2ல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்ம எல்லா லைனுக்குமே வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு லைன்லேயுமே வந்து செயின் ஸ்டிச் வந்து என் நாட் போட்டு முடிச்சிருங்க. ஸோ இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம மேலே என்ன தான் ஒர்க் பண்ணால் கூட கீழேயுமே வந்து நம்மளோட த்ரெட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி வருதுன்றதையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போ நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ சப்போஸ் நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடியில் இருக்கிற த்ரெட் வந்து நமக்கு இவ்வளோ தூரம் வந்து அடியில் வந்து வரும். ஸோ நம்ம இந்த லைன் ஸ்டிச் பண்ணையில் வந்து அது நம்மளுக்கு வந்து ஒரு வேளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த ப்ராக்டிஸ்க்கு அப்படிங்கையில் வந்து அது நம்மளை ஒன்றும் பெருசாக வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. பட் நீங்கள் ப்ளவுசஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதையுமே வந்து நீங்கள் கவனமாக எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி செயின் ஸ்டிச் நம்ம எல்லா லைனுக்குமே போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து வந்து எனக்கு வந்து நான் என் நாட் முடிச்சிருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதே இங்கே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே முடிஞ்ச செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம மறுபடியும் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு அந்த த்ரெட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு லென்த்தியாக வரும். நம்ம இந்த கேப்பில் நம்ம ஒர்க் பண்ணையில் வேறு ஏதாவது நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து அந்த த்ரெட் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஆரி ஒர்க் பண்ணையில் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து எப்போவுமே வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த லைன்ஸ் ஃபுல்லாக வந்து நான் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம எல்லா லைனுக்குமே வந்து செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட அந்த பேட்டர்ன் ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு சேம் பேட்டர்ன் 1ல் வந்து நம்ம எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் இழுத்தமோ ஸோ அதே மாதிரி இழுத்துக்கிறோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த செயின் ஸ்டிச் போடாமல் நம்ம மறுபடியும்
நம்ம எந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் அதே மாதிரி மேல் பக்கம் வந்து எடுத்து நம்ம பஞ்ச் பண்ணி நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சே வந்து நம்ம போடுறோம். ஸோ நம்ம இங்கே இருக்கிற செயின் ஸ்டிச் போடாமல் நேராக வந்து நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துலேருந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அங்கேருந்து ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச், இங்கே வந்து லாக் ஸ்டிச். டைப் 1ல் வந்து நம்ம இங்கேருந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலேருந்து இழுத்து இழுத்து போடுவோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இதை போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு இங்கேருந்து நேராக வந்து நம்ம மேலே வந்து பஞ்ச் பண்ணுறோம். ஸோ கீழே வந்து அந்த செயின் ஸ்டிச் பஞ்ச் பண்ணாமல் நேரடியாக வந்து மேலே வந்து பஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம லாக் போட்டுட்டோம். இந்த செயின் ஸ்டிச் போடாமல் நேரடியாக நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அங்கேருந்து வந்து நான் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே வந்து டைப் 1ல் வந்து நம்ம இங்கே என் நாட் போட்டுட்டு தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லைனுக்கு வந்து ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணி வந்து நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நேராக ஒரு லாக் ஸ்டிச், அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதே மாதிரி அந்த கேப்பில் மேலே இருக்கிற கேப்லேருந்து எடுத்து எடுத்து வந்து நம்ம ஸ்டிச்சை போட்டுக்க போகிறோம். ஸோ நம்ம அந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு பதிலாக தான் ஏற்கனவே வந்து நம்ம ஃபுல்லாக வந்து லைனில் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு வச்சுட்டோம். அதில் வந்து நம்ம அப்பப்போ போடுறோம். இதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம லைன்ஸ் வந்து போட்டு வச்சிட்றோம். ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஸோ செகண்ட் லைனை இந்த கார்னர் வரைக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு அதை அப்படியே நேராக வந்து இந்த கார்னரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸில் அந்த ஃபர்ஸ்ட் மட்டும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு லாக் ஸ்டிச். இப்போ நேரடியாக வந்து நம்ம இந்த சென்டருக்கு மேலேயே போயிடலாம். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச், லாக் ஸ்டிச் போட்டுட்டு மேலே நேராக அந்த சென்டர் பாயிண்ட்டை டச் பண்ணுறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச், செயின் ஸ்டிச்சுக்கு கீழே ஒரு லாக் ஸ்டிச். ஒரு லாக் ஸ்டிச், அதே மாதிரி இந்த எண்டில் போய் நம்ம முடிச்சிடறோம். ஸோ இதுதான் பேட்டர்ன் ஸ்டிச்சோட டைப் 2 மெத்தட். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு மேலே போயிட்டு நம்ம ரிவர்ஸ் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் இழுக்கிறோம். மறுபடியும் செயின் ஸ்டிச் போட்டு அந்த எண்ட் நாட் வந்து நம்ம அந்த லைனில் முடிச்சிடறோம். பட் டைப் 2வை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து செயின் ஸ்டிச் லைன்ஸ் வந்து நம்ம போட்டுடுறோம். போட்டுட்டு நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு தான் வந்து நம்ம எண்ட் நாட் போட போகிறோம். சேம் ப்ராசஸ் தான். அந்த லைனோட சென்டர்லேருந்து வந்து நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த honeycomb மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு எண்ட் நாட் போட்டு. ஸோ இதை சுற்றியுமே வந்து நம்ம ஒரு பீட் லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம். பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 2 வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சஸ் வந்து ஒரு லைனுக்குமே போட்டு நம்ம தனித்தனியாக வந்து எண்ட் நாட் போட்டு முடிச்சு வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கடைசி வரைக்குமே வந்து நம்ம அப்படியே கண்டினியூவாக வந்து வந்துட போகிறோம்.
ஸோ டைப் 1க்கும் டைப் 2க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில வந்து நம்மளுக்கு அந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து ஒரே அளவுல இருக்கும். இதில வந்து நமக்கு அந்த லைன்ஸ் குறுக குறுக வந்து நம்மளோட லைன்ஸோட அந்த அளவுமே வந்து நம்மளுக்கு கம்மியாயிட்டே பாக்ஸஸோட அளவுமே வந்து நம்மளுக்கு கம்மியாயிட்டே வரும். இத வந்து நம்ம ஒரு ஒரு லைனுமே வந்து எண்ட் நாட் போட்டு வந்து நம்ம முடிப்போம். இதில வந்து ஆல்ரெடி செயின் ஸ்டிச்ச வந்து செப்பரேட்டா போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்ச வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, கடைசி வரைக்குமே வந்து நம்ம ஒரே டைம்ல வந்து வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒர்க்ல ஒரு ப்ளவுஸ்ல இல்ல எந்த மெட்டீரியல்ல நம்ம ஒர்க் பண்றோமோ, அந்த ஒர்க்ல நம்ம எந்த ஸ்டிச்ச வந்து எந்த இடத்துக்கு சூஸ் பண்ணணுன்றது வந்து நம்மளோட ஐடியாலஜி தான். ஸோ ஒரு லீஃப் ஒரு ஃப்ளவரோட பெட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு லீஃபா இருக்கட்டும். ஸோ நம்ம எந்த ஸ்டிச் போடுறோம், இந்த இடத்துக்கு எது வந்து நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கும் அப்படின்றத வந்து அனுசரிச்சு வந்து நம்ம எது வேணுமோ நம்ம அத சூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ வீட்ல எல்லாரும் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எதனா டவுட்ஸ் இருந்தா எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.